வாழ்க வளமுடன். மனித மனம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மர்மம். அப்படிப்பட்ட மனசுக்குள்ளார புதைந்திருக்கக்கூடிய எண்ணங்கள், பயங்கள், ஆசைகள், இன்னும் பல மறைந்துள்ள உண்மைகள், இவை எல்லாவற்றையுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு 7 ஆழமான சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது வெறும் சைக்காலஜிக்கல் மட்டும் இல்லை, செல்ஃப் டிஸ்கவரி, நியூமராலஜி, மேலும் அஸ்ட்ராலஜி பண்புகளும் இதில் அடங்கியே இருக்குது. இப்போ நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பதில்கள் வெறும் பதில் இல்லை, அதுதான் உங்களுடைய உண்மையான மனதினுடைய தன்மை. வாங்க, உங்கள் மனசு உங்களை பொறுத்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு கணம் இந்த காட்சியை பாருங்கள். உங்களுடைய கவனத்தை ஈர்த்தது எது? அந்த கியூபா, அல்லது அந்த ஒரு ஏணி இருக்கு இல்லையா பொன்னிறத்தில், அதுவா? இல்லை வெள்ளை குதிரையா? இல்லை கீழே இருக்கக்கூடிய பூக்களா? தூரத்தில் தெரிகிற புயலா? சரி, இப்போது இந்த கியூபு தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றின தெளிவு உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா உணர்ந்தவராக இருப்பீங்க. உயர்வான சிந்தனையாளராக இருப்பீங்க. பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. பெரிய கனவுகள், உயர்ந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, லீடர்ஷிப் எனர்ஜி, இவையெல்லாம் உங்களுடைய இயல்புத்தன்மையாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது அதுவே உங்களை ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆட்படுத்தும். இல்லை, அந்த பொன்னிறமான ஏணி தான் என் கண்ணுக்கு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்பயுமே உயர்ந்த நிலைக்கு போக நினைக்கக்கூடியவராக இருப்பீங்க. வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றம், சாதனை, இவையெல்லாம் தான் உங்களுடைய இயக்கமாக இருக்கும். நீங்கள் நிற்கவே மாட்டீங்க. ஆனால் சில நேரத்தில் பயணத்தின் அழகை ரசிக்காமல் இலக்கை மட்டுமே நோக்கமாக கொண்டு இலக்கையே துரத்திட்டு போவீங்க. பயணத்தினுடைய அழகை ரசிக்க மறந்துடுவீங்க. என் கண்ணுக்கு பட்டது வெள்ளை குதிரை தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய மனம் சுதந்திரத்தை விரும்பக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அவங்க நினச்சாலும் அவங்களாலேயே அந்த முடிவை மாற்றிக்க முடியாது. அவ்வளோ ஒரு உறுதியாக இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் எப்பையும் தூய்மை நிறைஞ்சிருக்கும். கூடவே அடக்க முடியாத வலிமையும் நிறைஞ்சிருக்கும். இல்லை, கீழே சின்ன சின்னதாக மலர்ந்திருக்க பூக்கள் தான் முதல்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தவங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அழகாக காணக்கூடிய அரிய மனம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளார ஒரு அமைதி உணர்வு எப்பயுமே இருக்கும். நீங்கள் மென்மையானவராகவும் இருப்பீங்க, அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளார மிக வலிமையானவராகவும் இருப்பீங்க. இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வெளிச்சமும் அந்த இடியும் மின்னலும் தான் அப்படின்னு முதல்ல ஈர்க்கப்பட்டவங்க, மற்றவங்க பார்க்காததை நீங்கள் பார்த்து உணரக்கூடிய தனித்தன்மை கொண்ட மனிதராக இருப்பீங்க. பின்னாடி வரக்கூடிய மாற்றங்களை உங்களுடைய மனம் முன்னாடியே உணர்ந்து செயல்படும். எத்தனை சோதனை வந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். சரி, 2வது டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இந்த படத்தை பாருங்கள். ஒரு நீல மர்மமான அரண்மனை வழித்தடத்தில் நீங்கள் நிற்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு 4 கலரில் கதவுகள் இருக்குது. ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ரகசிய உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையில் வச்சுக்குவோம். ஆனால் ஏதோ ஒரு கதவு மட்டும்தான் நீங்கள் தேர்வு செய்யணும். உங்கள் மனம் முதல்ல எந்த கதவின் பக்கம் ஈர்க்கப்படுது? சிவப்பு கதவா, நீலமா, பச்சையா, கருப்பா? இல்லை, என் கண்ணுக்கு சிவப்பு கதவு தான் பட்டுச்சு முதல்ல அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய உள்ளத்தில் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உணர்வுகளை ரொம்ப ஆழமாக உணர்ந்து செயல்படுவர். காதலிச்சாலும் முழு மனசோட காதலிப்பீங்க, நம்பினாலும் முழுமையாக நம்புவீங்க. உங்களுடைய வரவு பலருடைய மனதில் ஒரு தாக்கத்தை, ஒரு பயத்தை உருவாக்கும். நீல கலர் கதவை முதல்ல பார்த்தவங்க, வெளியில் அமைதியாக தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ளார ஆழமான சிந்தனைகள் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். சீக்கிரமாக யாரையும் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்பினா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையிலே நிலைச்சி நிற்பீங்க. பச்சை கலர் கதவு பார்த்தவங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், வளர்ச்சி, சிறு மாற்றமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வலியையும் பாடமாக மாற்றி செயல்படக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பீங்க.
உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவங்களுக்கு எப்பயுமே அவங்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் மனம் குணப்படுத்தும் சக்தியை கொண்டது, அதாவது ஹீலிங் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். கருப்பு கதவு தான் என் கண்ணுக்கு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய உள்ளம் ஒரு பெரிய மர்ம உலகம். எல்லாராலையும் உங்களை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமாகவே தெரியுவீங்க. உங்களுடைய பாதையை நீங்கள் தான் உருவாக்குவீங்க. மற்றவங்க வகுத்த பாதையில் நீங்கள் போக மாட்டீங்க. 3வது டெஸ்ட்டுக்கு தயாராகிட்டிங்களா? இப்போ இந்த படக்காட்சியை பாருங்கள். ஒரு அமைதியான இரவு, நிலா ரொம்ப அழகாக ஒளி வீசிகிட்ருக்கு. அந்த காட்டில் பல மிருகங்கள் இருக்குது. ஆனால் உங்கள் கண்ணில் முதல்ல எந்த மிருகம் தென்பட்டுச்சு? கழுகா, குதிரையா, ஓனாயா, யானையா, மானா, நரியா? கழுகு தான் என் கண்ணுக்கு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய பார்வை எப்பயுமே உயரத்தில் இருக்கும். பெரிய கனவுகள், சுதந்திரமான மனம், தலைமையேற்கும் இயல்பு, இதெல்லாம் தான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும். இல்லை குதிரை தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் ஓயாமல் முன்னேறக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீங்க. வாழ்க்கையை தீவிரமாக வாழ விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய உள்ளத்தில் எப்பயுமே ஒரு பாய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நான் ஓனாய் தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டீங்க. ஆனால் மனசில் இடம் கொடுத்தவர்களுக்காக எதையும் செய்ய துணிவாக இருப்பீங்க. உறுதியான மன வலிமை உங்களுடைய நீங்காத தன்மையாக இருக்கும். யானையை பார்த்தேன், யானை தான் முதல்ல என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா, ஞானத்தன்மையினுடைய அடையாளம் யானை தான். ஆழமான உணர்வை கொண்ட நபராக இருப்பீங்க. குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். இவையெல்லாம் தான் உங்களுடைய இயல்பு. வலிமையானவர், அதே நேரத்தில் ரொம்ப மென்மையானவராகவும் இருப்பீங்க. இல்லை என் கண்ணுக்கு மான் தான் பட்டுச்சு முதல்ல அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய இதயம் ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். மற்றவங்களோட வழியை ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. மென்மை தான் உங்களுடைய வலிமையாக இருக்கும். இல்லை நரி தான் என் கண்ணுக்கு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய மனம் ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். எப்போவும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சும் வச்சுருப்பீங்க. நீங்கள் அமைதியாகவே வெற்றியும் பெறுவீங்க. சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது சும்மா கேஷுவலாக நம்ம விளையாட்டாக நம்மளை நாமே அலசி பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட்டு பார்க்கலாம். 4வதாக இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? மேலேருந்து கீழே விழுற மாதிரி தோணுதா? அல்லது மிதக்கிற மாதிரி தோணுதா? இல்லை உயரமாக பறக்கிற மாதிரி தோணுதா? இல்லை நிலையாக நிற்கிற மாதிரி தோணுதா? இல்லை எல்லைகளை எல்லாம் தாண்டி பறப்பது போல் ஒரு உணர்வு பிம்பம் உங்கள் மனசில் தோணுதா? சிந்திச்சு பாருங்கள். இப்போ கீழே விழுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தில் தீர்க்கப்படாத கவலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வாழ்க்கை எங்கே நம்ம கையை விட்டு நழுவி போயிடுமோ அப்படிங்கிற பயமும் உங்களுடைய மனதினுடைய ஆழத்தில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த பயமே உங்களை ரொம்ப பொறுப்புள்ளவராக மாற்றி அமைக்கும். இல்லை அமைதியாக மிதக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய மனம் கனவுகளால் நிரம்பிய உலகமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையை வெறும் நிகழ்வாக மட்டும் பார்க்க மாட்டீங்க, அதில் அர்த்தத்தையும் அழகையும் தேடுவீங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மென்மையான ஆன்மீக ஒளி எப்பயுமே வீசிக்கொண்டு இருக்கும். நீங்கள் கற்பனையில் வாழ்பவர் அல்ல, கற்பனையால் வாழ்க்கையை அழகாக்குபவர். இல்லை எனக்கு உயரமாக பறக்கிற மாதிரி தோணுது இந்த படத்தை பார்த்த உடனே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய ஆன்மா எல்லைகளை விரும்பாது, எந்த விதமான ஒரு கட்டுப்பாடை விரும்பாது. சாதாரணமான வாழ்க்கை உங்களுக்கு போதாது. பெரிய உயரங்கள், புதிய அனுபவங்கள், கட்டுப்பாடற்ற சுதந்திரம், இதுதான் உங்களுடைய உயிரோட்டமாக இருக்கும். உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சாகச இதயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை நிலையாக நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, எவ்வளவு புயல் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய மனசு அசையாது. நீங்கள் நடைமுறையை நம்பக்கூடிய நபராக இருப்பீங்க. அமைதியாக சிந்தித்து உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவர். மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக உணர வைக்கும் பாறை போன்ற மனம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்பா எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் 2 தானே, அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து இன்னும் பார்த்துட்ருக்குறவங்க 5வது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அலங்காரம் பண்ணப்பட்ட சேர் வந்து இருக்குது. இதில் எந்த சேரை நீங்கள் முதல்ல தேர்வு செய்வீங்க? ஜன்னல்கிட்ட இருக்க சேரா, இல்லை நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதையா, இல்லை மூலையில் இருக்கக்கூடிய சேரையா, இல்லை கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரையா, இல்லை ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய அந்த மென்மையான சோஃபாவையா? இந்த 5ல் எதை நீங்கள் தேர்வு செய்வீங்க? ஜன்னல் பக்கத்தில் இருக்க சேரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு எப்பயுமே எல்லைக்கு அப்பால் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும். நீங்கள் கனவு காண்பவராக இருப்பீங்க. அதே நேரத்தில் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. மற்றவங்க கவனிக்காத அழகை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் கவிஞனின் ஆன்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ராஜபோக சேர் தான் எனக்கு நான் தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இயல்பாகவே மையமாக தெரியும் நண்பர், நான் தான் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தலைமை ஏற்கும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே உங்களுடைய இருப்பு உணரப்படும். எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப கவனிப்பாங்க. இல்லை மூலையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன இருக்கை அதுதான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்பயுமே அமைதியாக இருப்பது தான் உங்களுடைய பண்பாக இருக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய உலகம் தனி உலகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய சிந்தனை ரொம்ப ஆழமானதாக இருக்கும். உங்களுடைய மௌனத்தில் அர்த்தம் நிறைஞ்சிருக்கும். அடுத்ததாக கதவுக்கு பக்கத்தில் இருக்குல்ல ஒரு சேர், அதை தேர்ந்தெடுக்கிறவங்க எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பவங்க. மாற்றங்கள் வந்தால் ஒரு சிலர் உடனே மாறத்துக்கு தயாராக இருப்பாங்க. ஒரு சிலர் எஸ்கேப் ஆகி உடனே அதிலிருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதாவது எப்போதுமே ரொம்ப விழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை மென்மையான சோஃபாவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எப்போதுமே சுதந்திரத்துக்கும் சௌகரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களை சுற்றி பாதுகாப்பாக இருக்கவங்க எல்லாருமே பாதுகாப்பாக உணர்வாங்க. நீங்கள் எப்பயுமே ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நிம்மதியை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. 6வது டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஒவ்வொருடைய மனதினுடைய ஆழத்துலேயும் மறைந்த பயம் இருக்கும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம். ஆனால் அதுதான் நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுடைய மனம் எதை பார்த்து பயமாக இருக்குது? இந்த இருட்டை பார்த்தா, இல்லை அந்த ஒரு ஆழமான அமைதி நிறைஞ்சிருக்கு இல்லையா, அதை பார்த்து ஒரு அச்சம் வருதா? இல்லை இந்த உயரத்தை பார்த்தா, இல்லை தனிமையாக நிற்கிற ஒரு அந்த சில்லவுட்டை பார்த்தா, இல்லை கட்டுப்பாடு இழத்தல், எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு உங்களுடைய மனம் தோணுதா? இருளை பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தெரியாத விஷயங்களே உங்களை வந்து அதிகமாக சிந்திக்க வைக்கும். உங்கள் கற்பனை ரொம்ப ஆழமானதாக இருக்கும். அதனால தான் காணாத ஆபத்துக்களையும் மனம் வந்து உணர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதுவே உங்களை வந்து ரொம்ப கூர்மையான மனிதராகவும் மாற்றி அமைக்கும். இல்லை அந்த ஒரு மாதிரி நிதர்சனமான அமைதி வந்து எனக்கு அச்சுறுத்துது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, அது எனக்கு பிடிக்கல, மயான அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வெளியில் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் சத்தமாக பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் உணர்வுகளை ரொம்ப ஆழமாக சுமக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய மனசு எப்பயுமே ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டே இருக்கும். அது ஓயாமல் ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த உயரத்தை பார்த்து எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தோல்வின்ற எண்ணமே உங்களை சற்றே அப்படி பதற வச்சுக்கிட்டே இருக்கும். எங்கே நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு. நீங்கள் சாதாரணமாக இருக்க விரும்ப மாட்டீங்க. ரொம்ப உயர போகணும் அப்படிங்கிற ஆவல் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ற கவலையும் ரெண்டும் மாற்றி உங்களுக்குள்ளார ஓடிட்டுருக்கும். இல்லை அந்த தனிமையாக நிற்கிற ஒரு சில்லவுட்டை பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய இதயத்தில் உறவுகளை ஆழமாக மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வேணும் அப்படின்னு உங்கள் மனம் ஏங்கிட்டு இருக்குது. நீங்கள் நேசித்தா முழு இதயத்துடன் நேசிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இல்லை
கட்டுப்பாடு இழத்தல், எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். திடீர் மாற்றங்கள், திட்டமிடாத நிகழ்வுகள் உங்களை அமைதியாக சிந்திக்க வைக்கும். ஆனால் அதுவே உங்களை மிக பொறுப்புள்ளவராகவும் மாற்றி அமைக்கும். ஆச்சு அவ்வளோதான். இதுதான் கடைசி டெஸ்ட்டு. இப்போ இந்த நம்பர் இதை வந்து டிஸ்பிளே பாருங்கள். 1 இருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஏதோ ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் மனசில் பதிவு செய்யுங்க. இப்போ 1 பதிவு செஞ்சீங்கன்னா நீங்கள் முன்னோடியாக இருக்க பிறந்தவர். 2 அப்படின்னா உங்களுடைய மனம் ஒற்றுமையும் அன்பையும் தேடுது அப்படின்னு அர்த்தம். 3 நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா படைப்பாற்றல் உங்கள் உள்ளத்தினுடைய மொழியாக இருக்கும். இல்லை 4 தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய ஒழுங்கு, நம்பகத்தன்மை இதெல்லாம் தான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும். 5 அப்படின்னா சுதந்திரம் தான் உங்களுடைய உயிர்த்தன்மையாக இருக்கும். 6 அப்படின்னா மற்றவங்களை கவனித்து கொள்றதில்ல தான் மகிழ்ச்சி காணக்கூடிய நபராக இருப்பீங்க. 7 நம்பரை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆழமான சிந்தனையும் ஆன்மீக தேடலும் உங்களுடைய பாதையாக இருக்கும். இல்லை 8ஆம் நம்பர் தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே வெற்றி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். 9 செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் ஞானத்தினுடைய ஆன்மா, பிறருக்காக வாழ நினைக்கும் இதயம். இந்த ஒவ்வொரு தேர்வும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பதில் இல்லை. இது உங்களுடைய மனதினுடைய ஒளிச்சாயல். இந்த 7 டெஸ்ட்டும் அதில் உங்களுக்கு வந்து எது அதிகமாக பிடிச்சிருக்கு, எந்த விளக்கம் உங்கள் உள்ளத்தை சரியாக படித்தது, எந்த இடத்துல இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய இன்னும் ஆழமாக அறிய விரும்பினால் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. இந்த பயணத்தை இன்னும் தொடரலாம். நன்றி.